அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தார். ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வாழ்வு தரும் உணவு என்னும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு ஆண்டவருடைய வார்த்தை வாசித்து விசுவாசிக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். விசுவாசிக்கிற வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அநேகருக்கு எடுத்து சொல்லுவீர்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபணிகள் 21ஆம் அதிகாரம் 36 40 முடிய உள்ள வேத பகுதிகளை நாம் வாசித்து ஜெபிப்போம். இவனை அகற்றும் என்று உக்கிரகமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலக்கம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்தான் யூதன். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவேறின மெய்யான ஒரு சம்பவம் ஆயிருக்கிறது ராஜா. பவுலை கொலை செய்யும்படி அநேகர் எத்தனித்தார்கள், பவுலை புறக்கணிக்கும்படி செய்தார்கள். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரண பர்யந்தமும் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாக்கிறவர். உம்முடைய நாமத்திற்காக நிற்கிற எந்த மகனையும் மகளையும் நீர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல தகப்பன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்த அந்த வார்த்தைகளை எவருக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று விரும்பி அவர்கள் இருதயத்தில் ஆவியானவர் ஏவி எழுப்புகிறீரோ அவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லி இரட்சகராக மீட்பரான இயேசு கிறிஸ்துவை உம்மை ஜனங்கள் அறியும்படிக்கு ராஜா ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுவீராக. விசேஷித்த ஞானத்தினால் இந்த குடும்பங்களை இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏனோ தானவென்று அசதியா இந்த வார்த்தையை கேட்டு விடாதபடிக்கு ராஜா, விட்டு விடாதபடிக்கு ராஜா, இவர்கள் பலன் கொடுக்கத்தக்கதாக 30, 60, 100 பலன் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களை இந்த குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீருடைய ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு ஐஸ்வரியத்தை தரும் என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய நாமத்திற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஒரு நாள் நீர் வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல, அவளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all.